ஹலோ கைஸ், நிஜமாலுமே இந்த பிரியாணி நீ தான் செஞ்சான்னு எல்லாரும் உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸை வச்சு ப்ரெஷர் குக்கரில் 10 நிமிஷத்தில் செஞ்சலாம். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் 3 சிக்கன் லெக்கை சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ½ hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப டார்க்காக பொரிச்சிடாதீங்க, பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில், பட்டர் அண்ட் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன்ஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பைசஸ்க்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்லா கெட்டி தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ கேர்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது 1 மினிட் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்குலாம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இது கூடவே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பிரியாணி கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு அப்படி வேணான்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நான் கொத்தமல்லி தழை தூவி அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்தேன். திறந்து பார்த்தா சிக்கன் வந்து பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு அண்ட் ரைஸும் சூப்பராக வெந்திருந்துச்சு. அண்ட் சிக்கன் எல்லாமே நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு அன்றைக்கி வந்து மட்டன் கிரேவியும் செஞ்சுருந்தேன். அது கூட எக்கு ரைத்தாலாம் வச்சு கொண்டு போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். அவர் ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தாரு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.